Hello நண்பர்களே, welcome to another episode of Dynamic Programming. Last வீடியோல நம்ம ஒரு 2 dimensional array problem எப்படி அப்ரோச் பண்ணலாம்ங்கறத பார்த்திருந்தோம். அந்த வீடியோல நம்ம recursive solutionையும் memoization-ஐயும் எப்படி அப்ரோச் பண்ணலாம்ங்கறத பார்த்திருந்தோம். சோ யாராச்சும் இந்த வீடியோ பார்க்காம மிஸ் பண்ணிருந்தீங்க அப்படினா descriptionல லிங்க் இருக்கு, போய் பார்த்துட்டு வந்துருங்க. சோ that இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு இன்னும் தெளிவா புரியும். இந்த வீடியோல நம்ம வந்துட்டு tabulation-ஐயும் space optimization-ஐயும் அப்ரோச் பண்ணலாமா அப்படிங்கறத பார்க்கலாம். சோ இப்போ வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம டேபுலேஷன் அப்ரோச் பண்ணி பார்க்கலாம் நண்பர்களே. டேபுலேஷன்ல நம்ம எப்பவுமே என்ன பண்ணுவோம், பாட்டம் அப்னு சொல்லுவோம். ஸோ பேஸ் கண்டிஷன்ல இருந்து ஒன்னா நம்ம வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டே வருவோம். நம்ம எப்பவும் போல மெமரைசேஷன்ல கிரியேட் பண்ண மாதிரி டிபிங்கிற ஒரு அறையை n×4க்கு கிரியேட் பண்ணி வச்சுப்போம். தென் நம்மளுடைய பேஸ் கண்டிஷன் என்னதுங்க, இஃப் டே ஈக்குவல் டு 0வா இருந்துச்சுன்னா ப்ரீவியஸ் டேல அவன் எந்த டாஸ்க் பண்ணியிருந்தானோ அதை மட்டும் விட்டுட்டு மிச்சம் இருக்கிற 2 டாஸ்க்ல எது மேக்ஸிமம் வேல்யூ வருதோ அதை வந்துட்டு நம்ம ஃபார் லூப் போட்டு ரன் பண்ணி எடுத்துப்போம். அதே மாதிரி இங்க என்ன பண்றோம் அப்படின்னா, டே 0ங்கிறப்போ நம்மளுக்கு என்னவா இருக்கும்னா டிபி ஆஃப் 0 அண்ட் நமக்கு வந்துட்டு ப்ரீவியஸ் டேல 0th டாஸ்க் பண்ணியிருக்கான் அப்படின்னா நமக்கு என்ன பாசிபிளா இருக்கும், மேக்ஸிமம் ஆஃப் அரே ஆஃப் 0,1 அப்படி இல்லை அப்படின்னா அரே ஆஃப் 0,2 இந்த 2 இதுல இருந்து நமக்கு எது மேக்ஸிமமா இருக்கோ அதை வந்துட்டு ஸ்டோர் பண்ணிப்போம். தென் டிபி ஆஃப் 0th டேல ஒருவேளை அவன் ப்ரீவியஸ் டேல வந்துட்டு ஃபர்ஸ்ட் டாஸ்கா பண்ணியிருந்தானா நம்ம என்ன பண்ணுவோம், மேக்ஸிமம் ஆஃப் அரே ஆஃப் 0,0 அதாவது ப்ரீவியஸ்ல என்ன பண்ணியிருக்கானோ அதை விட்டுட்டு ரிமைனிங் இருக்கிறத நம்ம பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அரே ஆஃப் 0,0 தென் அரே ஆஃப் 0,2. அதே மாதிரி டிபி ஆஃப் ஒருவேளை ப்ரீவியஸ் டேல செகண்ட் டாஸ்க் பண்ணியிருந்தான் அப்படின்னா மேக்ஸிமம் ஆஃப் அரே ஆஃப் 0,0 அப்படி இல்லைன்னா அரே ஆஃப் 0,1. ஒருவேளை அவன் எந்த டாஸ்க்குமே பண்ணல அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், டிபி ஆஃப் 0,3ன்னு பாஸ் பண்ணியிருந்திருப்போம். ஸோ மேக்ஸிமம் ஆஃப் ஃபர்ஸ்ட் இந்த அரே ஆஃப் 0,0 அகெயின் மேக்ஸிமம் ஆஃப் அரே ஆஃப் 0,1 அண்ட் அரே ஆஃப் 0,2. அதாவது இந்த மூணுலையுமே இருந்து எது மேக்ஸிமம் வேல்யூ வருதோ அதை தான் நம்ம ரிட்டர்ன் பண்ணுவோம். ஸோ இதுதான் நம்மளுடைய டேபுலேஷனுடைய பேஸ் கண்டிஷன். ஓகே, இப்போ நமக்கு ரிகர்சிவ் கண்டிஷன் எப்படி இருக்கும், இப்போ லெட்ஸ் சே இதுதான் நம்மளுடைய கிவன் அரேன்னு வச்சுப்போம். நம்மளோட பேஸ் கண்டிஷன் படி நம்ம என்ன பண்ணியிருந்திருப்போம், இந்த டே 0க்கு வேல்யூ கம்ப்ளீட் பண்ணியிருந்திருப்போம். இப்போ நம்ம 1,0 1,1 1,2 தென் 2,1 2,2 2,3ன்னு ஒரு டேக்கும் நம்ம வந்துட்டு எல்லா டாஸ்கையும் கம்ப்யூட் பண்ணி எதுல மேக்ஸிமம் மெரிட் பாயிண்ட்ஸ் வருதுன்னு நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ அகைன் என்ன பண்றோம் அப்படின்னா, இப்போ ஃபார் டே ஈக்குவல் டு 1 அதாவது 0th டேக்கு வந்துட்டு நம்ம பேஸ் கண்டிஷன்ல வேல்யூ கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ டே ஈக்குவல் டு 1ல இருந்து டே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு n-1 டே பிளஸ் பிளஸ்ன்னு ஒரு ஃபார் லூப் ரன் பண்ணிக்கிறோம். அகெயின் ப்ரீவியஸ் டேல அவன் எந்த டாஸ்க் பண்ணியிருக்காங்க தெரிஞ்சுக்கிறக்காண்டி நம்ம என்ன பண்ணுவோம், லாஸ்ட்னு ஒரு ஃபார் லூப் ரன் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் ஈக்குவல் டு 0ல இருந்து லாஸ்ட் லெஸ் தென் 4 அப்படின்னு ஒரு ஃபார் லூப் ரன் பண்ணி டிபி ஆஃப் டே லாஸ்ட்டை ஃபர்ஸ்ட் ஈக்குவல் டு 0ன்னு இனிஷியலாக வச்சுப்போம். தென் என்ன பண்றோம், ஒரு டாஸ்கே ஐட்ரேட் பண்ணணும். ஸோ ஃபார் டாஸ்க் ஈக்குவல் டு 0ல இருந்து டாஸ்க் லெஸ் தென் 3 வரைக்கும் ரன் பண்றோம். அதாவது 0, 1, 2ன்னு நம்மளுக்கு டாஸ்க் இருக்கும். ஸோ லெஸ் தென் 3 வரைக்கும் டாஸ்க் ரன் பண்ணி இஃப் லாஸ்ட் நாட் ஈக்குவல் டு டாஸ்கா இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்றோம், பாயிண்ட்ஸ் ஈக்குவல் டு அரே ஆஃப் டே டாஸ்க்னு எடுத்துக்கிறோம் பிளஸ் டிபி ஆஃப் டே -1 நம்மளுடைய கரண்ட் டாஸ்க் தான் நம்மளுக்கு நெக்ஸ்ட் டேக்கு வந்துட்டு ப்ரீவியஸ் டாஸ்கா மாறப்போகுது. ஸோ அதை வந்துட்டு பாஸ் பண்ணிடுறோம் டாஸ்க். தென் என்ன பண்றோம், நம்ம மேக்ஸிமம் வேல்யூ எடுக்கணுங்கிறக்கான என்ன பண்ணுவோம், டிபி ஆஃப் டே லாஸ்ட் ஈக்குவல் டு மேக்ஸிமம் ஆஃப் டிபி ஆஃப் டே லாஸ்ட்னு ஆல்ரெடி 0க்கு இனிஷியலைஸ் பண்ணி வச்சிருந்தோம். அதையும் பாயிண்ட்ஸையும் கம்பேர் பண்ணி எது மேக்ஸிமமா இருக்கோ அதை வந்துட்டு ஒரு வாட்டியும் அப்டேட் பண்ணிக்கிட்டே வந்துடுறோம். தென் ஃபார் லூப் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம், ரிட்டர்ன் டிபி ஆஃப் n-1, 3 அதாவது லாஸ்ட் எலமெண்ட்டை நம்ம ரிட்டர்ன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு மேக்ஸிமம் மெரிட் பாயிண்ட்ஸ் எவ்வளவு வந்திருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ இதை ப்ரோக்ராமிங்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம் நண்பர்களே. இப்போ நம்ம டேபுலேஷன்ல கோட்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம் நண்பர்களே. நம்ம இனிஷியலா டிபின்னு ஒரு அரே கிரியேட் பண்ணியிருப்போம். ஸோ ஆல்ரெடி இங்க டிக்ளேர் ஆகிதான் இருக்கு. தென்
இதை வந்துட்டு -1க்கு நம்ம வந்துட்டு இனிஷியலைஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ அதை ரிமூவ் பண்ணிடலாம். ஆல்சோ நம்ம டேப்லேஷனுக்கு வந்ததுக்கு ரீசனே இந்த ரிகர்சிவ் ஸ்டாக் ஸ்பேஸ் ரிமூவ் பண்றதுக்கு தான். ஸோ ஃபர்ஸ்ட் அவனை தூக்கிடலாம். ஓகே, இப்போ நம்ம பேஸ் கண்டிஷனை பார்ப்போம். பேஸ் கண்டிஷன் நமக்கு என்னது? 0th டே. ஸோ 0th டேல அவன் ப்ரீவியஸ் டேல எந்த டாஸ்க் பண்ணியிருந்தானோ அதை விட்டுட்டு ரிமைனிங் இருக்கிற 2 டாஸ்க்ல எது மேக்ஸிமமா இருக்கோ அதை எடுத்துப்போம். ஸோ ஒருவேளை டிபி ஆஃப் 0,0, அதாவது 0th டாஸ்க் வந்துட்டு ப்ரீவியஸ் டேல பண்ணியிருந்தானா நம்ம என்ன பண்ணுவோம்? மேட்ச் டாட் மேக்ஸிமம் ஆஃப் ரிமைனிங் இருக்கிற டாஸ்க்ல எது மேக்ஸிமமா இருக்கோ அதை எடுத்துப்போம். அரே ஆஃப் 0,1 தென் அரே ஆஃப் 0, 2 இந்த ரெண்டுல எது மேக்ஸிமமா இருக்கோ அதை வந்துட்டு நம்ம எடுத்துப்போம். தென் அதே மாதிரி ஒருவேளை 0th டேல அவன் வந்துட்டு டாஸ்க் 1 ப்ரீவியஸ் டேல பண்ணியிருந்தான் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அரே ஆஃப் 0,0 தென் அரே ஆஃப் 0,2 இந்த 2 டாஸ்க்லயும் எதுல மேக்ஸிமம் அமௌண்ட் இருக்கோ அதை எடுத்துப்போம். தென் அதே மாதிரி ஒருவேளை அவன் 0th டேல டாஸ்க் 2 ப்ரீவியஸா பண்ணியிருந்தான் அப்படின்னா அரே ஆஃப் 0,0 அப்படி இல்லைன்னா அரே ஆஃப் 0,1ன்னு ரெண்டுல எது மேக்ஸிமம் இருக்கோ அதை எடுத்துப்போம். ஒருவேளை அவன் ப்ரீவியஸ் டேல டாஸ்க் எதுவுமே பண்ணல, இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றான்னா நம்ம என்ன பண்ணிருப்போம்? டிபி ஆஃப் 0,3ன்னு பாஸ் பண்ணியிருப்போம். ஸோ ஒருவேளை ப்ரீவியஸ் வந்துட்டு 3 இருந்துச்சுன்னா நம்ம இருக்கிற எல்லா டாஸ்க்லயுமே எது மேக்ஸிமமோ அதை எடுத்துப்போம். ஸோ அகைன் மேத் டாட் மேக்ஸிமம் ஆஃப் அரே ஆஃப் 0,0 மட்டும் நம்ம இங்கே மிஸ் பண்ணியிருந்திருக்கோம். ஸோ அதை மட்டும் எழுதிக்கலாம். அரே ஆஃப் 0,0, அரே ஆஃப் 0,1 தென் அரே ஆஃப் 0,2 இந்த 3ல எது மேக்ஸிமமோ அதை ரிட்டர்ன் பண்ணிப்போம். ஓகே, இப்போ பேஸ் கண்டிஷன் முடிஞ்சிருச்சு. இப்போ ரிகர்சிவ் கண்டிஷனுக்கு போகணும். நம்ம இங்க ஆல்ரெடி டே 0க்கு வேல்யூ கம்ப்ளீட் பண்ணிட்டோம். டே 1ல இருந்து n-1th டே வரைக்கும் நம்ம மேக்ஸிமம் எவ்வளவு மெரிட் பாயிண்ட்ஸ் எடுக்கலாங்கிறத பார்க்கணும். ஸோ ஃபார் இன்ட் டே ஈக்குவல் டு 1ல இருந்து டே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு n-1 அண்ட் டே பிளஸ் பிளஸ். அதே மாதிரி நம்ம வந்துட்டு லாஸ்ட்ங்கிறதுக்கு வந்துட்டு 0, 1, 2, 3ன்னு 3 வேல்யூஸ் வந்துட்டு நம்ம பாஸ் பண்ணிட்டே வரோம். ஸோ அதையும் ஃபார் லூப் போட்டு ஃபார் இன்ட் லாஸ்ட் ஈக்குவல் டு 0ல இருந்து லாஸ்ட் லெஸ் தென் 4 லாஸ்ட் பிளஸ் பிளஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார் லூப் ரன் பண்ணிக்கிறோம். தென் டிபி ஆஃப் டே கமா லாஸ்ட்டை வந்துட்டு இனிஷியலா 0ன்னு வச்சுக்கிறோம். தென் ஒரு வாட்டியும் வேல்யூ கம்ப்ளீட் பண்ண எது மேக்ஸிமம் வேல்யூவா இருக்கோ அதை அப்டேட் பண்ணிக்கிட்டே வரோம். அகைன் நமக்கு வந்துட்டு டாஸ்க் வந்துட்டு 3 டாஸ்க் இருக்கு, ரன்னிங், லேர்னிங், ஃபைட்டிங்னு. ஸோ அதையும் ஐட்ரேட் பண்ணிக்கிறோம். இன்ட் டாஸ்க் ஈக்குவல் டு 0ல இருந்து டாஸ்க் லெஸ் தென் 3 வரைக்கும் ரன் பண்ணி இஃப் ஒருவேளை லாஸ்ட் வந்துட்டு நாட் ஈக்குவல் டு டாஸ்கா இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? இன்ட் பாயிண்ட்ஸ் ஈக்குவல் டு அரே ஆஃப் டே கமா டாஸ்க்கை எடுத்துக்கிறோம். தென் ப்ரீவியஸ் டேக்கு டிபி ஆஃப் டே -1 நம்ம கரண்டா பண்ற டாஸ்க் தான் நெக்ஸ்ட் டேக்கு வந்துட்டு ப்ரீவியஸா இருக்க போகுது. ஸோ அதை வந்துட்டு டாஸ்க்னு சென்ட் பண்ணிடுறோம். இப்போ மேக்ஸிமம் பாயிண்ட்ஸை அப்டேட் பண்ணிட்டே வரணும். ஸோ டிபி ஆஃப் டே கமா லாஸ்ட் ஈக்குவல் டு மேத் டாட் மேக்ஸிமம் ஆஃப் டிபி ஆஃப் டே கமா லாஸ்ட் கமா பாயிண்ட்ஸ். தென் ஃபார் லூப் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வந்துட்டு ரிட்டர்ன் டிபி ஆஃப் n-1 கமா 3ன்னு லாஸ்ட் பாயிண்ட்டை நம்ம ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு மேக்ஸிமம் மெரிட் பாயிண்ட்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். சூப்பர், சாம்பிள் டெஸ்ட் கேஸ் பாஸ் ஆயிடுச்சு. சப்மிட் பண்ணி பார்க்கலாம். சூப்பர் நண்பர்களே, இப்போ எல்லா டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆயிடுச்சு. இப்போ டேப்லேஷனுடைய டைம் காம்ப்ளெக்சிட்டி அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி என்னன்னு பார்ப்போம். பார்த்துட்டு இந்த சொல்யூஷனை இன்னும் ஆப்டிமைஸ் பண்ணி ஸ்பேஸ் ஆப்டிமைசேஷன்லயும் ட்ரை பண்ணலாமா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ டேப்லேஷனுக்கு டைம் காம்ப்ளெக்சிட்டி ஸ்டில் நமக்கு சேம் தான், big O of n into 4 into 3. ஆனா ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி நம்ம என்ன பண்ணிருக்கிறோம்? ரிகர்சிவ் ஸ்டாக் ஸ்பேஸ் ரிமூவ் பண்ணிட்டு big O of n into 4ன்னு ஒரு டிபி உடைய ஸ்பேஸ் மட்டும் தான் வச்சிருக்கிறோம். இதுதான் நம்ம டேப்லேஷனுடைய டைம் காம்ப்ளெக்சிட்டி அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி. இப்போ நம்ம ஸ்பேஸ் ஆப்டிமைசேஷன் அப்ரோச் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். ரைட் நண்பர்களே, இப்போ நம்ம ஸ்பேஸ் ஆப்டிமைசேஷனை அப்ரோச் பண்ணி பார்க்கலாம். லெட்ஸ் சே நமக்கு வந்துட்டு 5 days இருக்குன்னு வச்சுப்போம். இந்த 5 daysக்கு நமக்கு வந்துட்டு 3 டாஸ்க் நடக்க தான் போகுது. ஸோ இதுதான் நம்மளுடைய டிபிஆர்ஏ. இந்த டிபிஆர்ஏல டே 0க்கு வந்துட்டு ஒரு வேல்யூவா கம்ப்ளீட் பண்ணி அங்க வேல்யூ ஸ்டோர் ஆயிருக்கும். லெட்ஸ் சே 10, 15, 7 இருக்குன்னு வச்சுப்போம். இப்போ நம்மளுடைய ரிகர்சிவ் கண்டிஷன் படி நம்ம என்ன பண்ணுவோம்? நெக்ஸ்ட் டே போறப்போ டிபி ஆஃப் டே -1 கமா லாஸ்ட், அதாவது ப்ரீவியஸ் டேல என்ன டாஸ்க் பண்ணிருக்காங்கிறத மென்ஷன் பண்ணிட்டு அதை விட்டுட்டு ரிமைனிங் எடுப்போம். ஸோ நம்ம நல்லா பார்த்தோம் அப்படின்னா லெட்ஸ் சே 0 பேஸ் இண்டெக்ஸ்ல வச்சுப்போம். இதை 0, 1, 2, 3, 4. இப்போ டே 0ல இருந்து
டே 1க்கு வர்றப்போ அவனுக்கு இந்த டே 0ல இருக்கிற அரேயோட வேல்யூ மட்டும் கிடைச்சா போதும். அதை வச்சு அவன் என்ன பண்ணிப்பான் அப்படின்னா டே -1 கமா லாஸ்ட்னு அகைன் இங்கேயும் ஒரு வேல்யூவா கம்ப்யூட் பண்ணிக்கிட்டே வந்துப்பான். லெட்ஸ் சே 5 12 18 இங்க இருக்குன்னு வச்சுப்போம். தென் அகைன் டே 1ல இருந்து டே 2க்கு போறப்போ இப்பவும் இவனுக்கு இந்த ப்ரீவியஸ் டேல இருக்கிற வேல்யூஸ் மட்டும் தான் தேவைப்படுது. ஸோ நமக்கு இங்க வந்துட்டு டிபி ஆஃப் n cross 4 வந்துட்டு தேவைப்படல. நமக்கு டிபி ஆஃப் 4ன்னு ஒரு சைஸ்ல ஒரு அரே இருந்தாலே அந்த அரேவை வந்துட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், நீ போ நீ வா கிரியேட் பண்ணிட்டு ஒரு வாட்டியும் அதோட வேல்யூவை அப்டேட் பண்ணிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு எல்லா டேஸ்க்குமே மேக்ஸிமம் மெரிட் பாயிண்ட்ஸ் என்னங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். இதை அப்படியே நம்ம ப்ரோக்ராமிங்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம், இன்னும் கிளியரா புரியும். ரைட் நண்பர், இப்போ நம்ம ஸ்பேஸ் ஆப்டிமைசேஷனை கோட்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்துருந்தோம், இந்த 2D டிபி அரேயை ரிமூவ் பண்ணிட்டு ஒரு 1D அரேவை கிரியேட் பண்ணிடலாம் பார்த்துருந்தோம். ஸோ இதை ப்ரீவியஸ்னு ஒரு அரேயை இனிஷியலா சைஸ் 4க்கு நம்ம அசைன் பண்ணி வச்சுப்போம். தென் நம்ம வந்துட்டு பேஸ் கண்டிஷன் என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம இங்க பார்த்த மாதிரி இனிஷியலா பேஸ் கண்டிஷன் அதாவது டே 0க்கு வந்துட்டு வேல்யூஸ் அப்டேட் பண்ணிக்கிட்டே வருவோம். அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் டேக்கு போவோம். ஸோ இந்த ப்ரீவியஸ்ங்கிறத டே 0க்குன்னு வச்சுப்போம். தென் இந்த டிபியை ரீநேம் பண்ணி ப்ரீவியஸ்னு ஒரு டாஸ்க்குக்கும் நம்ம வேல்யூவை அசைன் பண்ணிட்டே வருவோம். ஓகே, இப்போ பேஸ் கண்டிஷன் முடிஞ்சிருச்சு. தென் ரிக்வெஸ்ட் கண்டிஷனுக்கு போகலாம். இங்க வந்துட்டு என்ன பண்ணிப்போம், இன்ட் டெம்ப்னு ஒரு டெம்பரரி அரே கிரியேட் பண்ணிப்போம். அதோட சைஸும் வந்துட்டு 4 தான். ஸோ ஒரு அரே கிரியேட் பண்ணியாச்சு. தென் என்ன பண்றோம், இங்க டிபி ஆஃப் லாஸ்ட் ஈக்குவல் டு 0ன்னு வச்சிருக்கிறோம். அதை வந்துட்டு என்ன பண்றோம்னா டெம்ப் ஆஃப் லாஸ்ட் ஈக்குவல் டு 0ன்னு வச்சுக்கிறோம். தென் லாஸ்ட் நாட் ஈக்குவல் டு டாஸ்க், அதாவது ப்ரீவியஸ் டேல பண்ண டாஸ்க் வந்துட்டு ஈக்குவலா இல்லைன்னா நம்ம என்ன பண்ணிப்போம், பாயிண்ட்ஸை வந்துட்டு எது மேக்ஸிமமோ அதை எடுத்துப்போம். ஸோ இங்க டிபி ஆஃப் டே -1க்கு பதிலாக நம்ம என்ன பண்ணிக்கிறோம், நமக்கு லெட்ஸே இந்த இடத்துல நம்ம டே 1ல நிக்கிறோம்னா நமக்கு இந்த ப்ரீவியஸ் தான் வந்துட்டு டே 0வோடைய வேல்யூஸ். ஸோ என்ன பண்ணிப்போம், இந்த டிபி ஆஃப் டே -1க்கு பதிலாக ப்ரீவியஸ்னு மாத்திப்போம். தென் என்ன பண்ணலாம், இந்த ரெண்டுலையும் எது மேக்ஸிமமா இருக்கோ அதை வந்துட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம். ஸோ இதை வந்துட்டு டெம்ப்னு சொல்லிட்டு மாத்திக்கலாம். இப்போ என்ன பண்ணிப்போம், இந்த ப்ரீவியஸ் ஈக்குவல் டு டெம்ப்னு நம்ம வேல்யூ வந்துட்டு அப்டேட் பண்ணிப்போம். ஏன்னா லெட்ஸே இப்போ டே 2க்கு போறோம் அப்படின்னா நம்மளுடைய இந்த டெம்பரரி தான் டே 1ஓடைய வேல்யூ. ஸோ இந்த டெம்பரரியை வந்துட்டு இந்த ப்ரீவியஸ்க்கு மாத்திட்டோம் அப்படின்னா டே 2க்கு வேல்யூ கம்ப்ளீட் பண்றப்போ டே 1ஓட வேல்யூ இந்த ப்ரீவியஸ்ல இருக்கும். ஸோ தென் இங்க டிபி ஆஃப் n-1க்கு பதிலாக லாஸ்ட் ப்ரீவியஸ்ங்கிற அந்த அரேயோடைய வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு மேக்ஸிமம் மெரிட் பாயிண்ட்ஸ் எவ்வளோங்கிறத நம்ம ரிட்டர்ன் பண்ணிடலாம். இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். ஓகே, சாம்பிள் டெஸ்ட் கேஸ் ரன் ஆகுது, ரன் பண்ணி பார்க்கலாம். சூப்பர், எல்லா டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆயிடுச்சு. இப்போ இதோடைய டைம் காம்ப்ளெக்சிட்டி அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி என்னன்னு பார்ப்போம். டைம் காம்ப்ளெக்சிட்டி ஸ்டில் நமக்கு பிகோ ஆஃப் n இன்டூ 4 இன்டூ 3 தான். ஆனா ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டியை நம்ம என்ன பண்ணிருக்கிறோம், பிகோ ஆஃப் 4ன்னு ஒரு கான்ஸ்டன்ட் ஸ்பேஸுக்கு ஒரு 2D டிபி அரேயை வந்துட்டு நம்ம ஆப்டிமைஸ் பண்ணி எழுதியிருக்கிறோம். இதுதான் இந்த ப்ராப்ளம் உடைய ரொம்ப ஆப்டிமைஸ் சொல்யூஷன். அவ்வளவுதான் நண்பர்களே, இந்த வீடியோல நம்ம ஒரு 2 டைமென்ஷனல் அரே ப்ராப்ளமை எப்படி ஸ்பேஸ் ஆப்டிமைசேஷன் வரைக்கும் ஆப்டிமைஸ் பண்ணி ஒரு கான்ஸ்டன்ட் ஸ்பேஸ் வரைக்கும் கொண்டு வந்தோங்கிறத பார்த்திருந்தோம். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோல வந்துட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் எடுத்து பார்க்கலாம். இதே மாதிரி டெய்லி வந்து உங்களுக்காக பிட்டு பிட்டா போட்டு தரேன். வரேன்டா சமி. Until then, stay tuned. Take care. Bye bye.